ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நைட்டே ஸ்டவ் எல்லாம் டீப் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அனைவருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஃப்ரைடேலேருந்தே பண்டிகை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனாலேயே நைட்டே ஸ்டவ் எல்லாமே டீப் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு சிஸ் கேட்டிருந்தாங்க ஸ்டவ்வோடைய ரிவ்யூ கொடுங்க அப்படி. இது வந்து வேர்ல்ஃபுல் பிராண்டோடைய தான் 4 பர்னல். நான் இன்னும் வாங்கி 15 டேஸ் தான் ஆகுது. இன்னும் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னா நான் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தரேன். ஆல்ரெடி 3 பர்னல் பிஜியனோட இது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் சூப்பராக இருக்குது. ஆனால் பர்னல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால சேஞ்ச் பண்ணிட்டேன். ஈவினிங் போல் பிள்ளையார் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு நாள் பிஃபோரே வந்துருவாரு நம்ம வீட்டுக்கு. நைட்டே ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு சாமிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா நானும் ஹஸ்பண்ட் பாப்பா எல்லாருமே கோவிலுக்கு வந்திருந்தோம். விநாயகர் கோயிலுக்கு தான். ரீசெண்டாக என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஏன் வீட்டில் விநாயகர் உட்கார வைக்கணும், இந்த வருஷம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் சொன்னார், இல்லை வாங்கிட்டு வந்து வைக்கிறேன், அப்போதான் பசங்களுக்கு தெரியும் இதுதான் ஃபெஸ்டிவல், இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. நான் இன்னமும் கேட்ட கொஸ்டின் தப்பாக இருந்தாலும் அவருடைய ஆன்சர் 100% கரெக்டாக தான் இருந்தது என் மனசுக்கு.